ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்க, தேவ வசனம் கேட்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு துதி செலுத்துவோம். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எபேசியர் 1:13 சொல்லுது, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். ஒருவர் தேவனுடைய விசுவாசி என்று சொன்னால், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ஆராதிக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அல்ல நான் இந்த சர்ச்சைக்கு போகிறேன் அங்கிறதுனால அவர் விசுவாசி ஆகிட முடியாது. ஒருவர் விசுவாசி என்று சொன்னால் அவர் பரலோக தேவனுடைய அங்கீகாரத்தை, முத்திரையை பெற்றிருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவிக்கும் பெந்தெக்கோஸ்தே ஆவிக்கும் உள்ள வேறுபாட்டை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவி என்கிற பெயரில் ஒரு மோசடியான ஆவி பெந்தெக்கோஸ்தே கோலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது எப்படி உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லணும். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடி நடத்துவேன். அங்கே நான் போயிருந்தேன். அந்த நாள் இன்னொரு போதகர் வந்திருந்தார், பிரசங்கியார் வந்துட்டார், எனக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் நல்ல ஊழியக்காரர், அப்போ அவருக்கு நேரம் கொடுக்கணும். ஓகே, கொடுக்கலாம். முதலாவது அவருக்கு 1/2 மணி நேரம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிச்சம், இன்னைக்கு 1 மணி நேரம் நான் வழக்கமாக பேசுவேன், அன்றைக்கு நான் மிச்சம் உள்ளதை பேசுகிறேன், 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லியாச்சு. அவருக்கு சான்ஸை கொடுத்தா அவர் வந்தார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, அது அப்படியே சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் ஒரு பட்டயம் தன் கையோடு ஒட்டி போகிற மட்டும் சத்துருக்களின் தலைகளை வெட்டினான். அதோட போதும், வசனம் பண்ண வேண்டாம், நேரம் இல்லை. அதாவது இந்த விறகு வெட்டி கையெல்லாம் பிஞ்சு போகிறது மாதிரி அவன் பட்டயத்தால் தலைகளை வெட்டி வெட்டி அவன் கை பிஞ்சு போச்சு தான். இன்னொருத்தன் எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான். இவ்வளவு நிறைவுள்ள ஒரு ஈட்டியை எடுத்து அதனால இத்தனை பேரை கொன்று போட்டான் அப்படின்னு பிரசங்கம். எனக்கு பொறுக்கலை, என்னடா இது, இயேசுவின் சுவிசேஷத்தை பேசுகிற சபையில் இது எப்படி இங்கே நுழைஞ்சுது, இது எப்படி இங்கே நுழைஞ்சுது, எனக்கு சகிக்க முடியலை. அவருக்கு நான் ரொம்ப எரிச்சலோடு ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஆள் பிரசங்கத்தை முடிக்கலை, கொடுத்த நேரத்தை பயன்படுத்தலை, எப்படியோ முடிச்சுட்டு பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தார், இங்கே உட்காரல, எழும்பி சைடில் ஓடி போய் வெளியே உலாத்தி கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணிட்டு பார்க்குறேன், இந்த மனுஷன் எங்கே போனார், வெளியே உலாத்துறார். அப்புறம் என்ன நடக்கணும்னா, அப்படி பின்னால் போய் பின் அத்தத்தில் உட்காந்துருந்தார். அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணேன், எப்பா உன் காலத்தில் இதெல்லாம் நடத்திட்டு தான் இங்கே வந்திருக்க, இது இயேசுவின் சுவிசேஷம் சபை, நீ எல்லாம் குணப்பட்டுட்ட, இந்த மாதிரி கதைகளை கேட்டு நீ அந்த பக்கம் போயிடாத என்று சொல்லி நான் அவருக்கு பதில் சொன்னேன். இன்னொரு முறை நான் ஒரு சபைக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். அங்கே பிரசங்கத்துக்கு போயிருக்கும்போது சங்கீதம் வாசிக்கிறாங்க. சங்கீதம் வாசிக்கும்போது 137ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதனுடைய கடைசி 2 பகுதி வருது. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போனவளே, நீ எங்களுக்கு செய்த மாதிரி உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்னு வாசு அந்த ஆள் விளக்கம் சொல்றாரு. எனக்கு சகிக்க முடியலை. என்னடா இது, இயேசுவன் நாமத்தில் ஆராதனை, இயேசுவனுக்கு நடக்கிறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு சம்பவம் சொல்றேன். நான் பிரசங்கம் பண்றதுக்கு உட்கார்ந்து கூட்டத்துக்கு போயிருக்கேன். 9:30 போயிட்டேன்னா 10 மணி கூட்டமா, ஒரு பைபிள் கிளாஸ் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவங்க படித்து கொடுக்குறாங்க, என் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிக்க வைக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னடா நடக்குதுங்க? இந்த பையன் இப்படியே படிச்சுட்டு போய் பள்ளியில் போய் தகராறு பண்ணுவான். இன்னொரு பிரசங்கியார், நான் சொன்னேன், அது வருஷம் சொல்லிட்டு தான் சொல்லணும், இன்னொரு பிரசங்கியாருக்கு பிரச்சனை வந்துட்டு பக்கத்தில் உள்ளவன் தகராறு பண்ணுறான். இவர் பொறுத்து பார்த்தார், ஒரு கல்லை எடுத்தார், பட்டார்னு வீசார், அவன் தலையில் விழுந்துட்டு பெரிய பிரச்சனை, போலீஸ் கேஸு, ஆஸ்பத்திரி, அப்படி இப்படிலாம் போச்சு. இன்னொரு ஊழியக்காரர் அவருக்கு தெரிஞ்சவர் இருந்தார். அவர் போய் கேட்டார், எப்பா நம்ம தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன்ல, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்திருக்க ஊழியக்காரன் இப்படி செய்யலாமான்னு கேட்டா இந்த பிரசங்கியார் கம்பீரமா சொல்றாரு, தாவீது கல்லெடுத்து எறிஞ்சுதானே கோலியாத்த போட்டான், அவன் போட்டா சரினா நான் போட்டா தப்பான். பெந்தெக்கோஸ்தே அசுத்தாவிங்கிறது தெரியுதா? அது இயேசுவை கொலை செய்த யூதருடைய ஆவி. அல்ல, அதுதான் பேசிக்கிட்டே இருக்கோம். நான் சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு முன்னால் ரொம்ப அனுபவம். ஆவியின் அவர் டக் 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 டக்னு படமாக காட்டுருவேன். பரிசுத்த ஆவிக்கும் பெந்தெக்கோஸ்தே அசுத்தாவிக்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் சிக்கப்படாது. அதான் நான் காலையில் சொன்னேன், இயேசுநாதருடைய வசனமே பெந்தெக்கோஸ்தே மன்றத்தில் வாசிக்க மாட்டாங்க, அப்போஸ்தலர் நிருபம் வாசிக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் தான் இயேசுவின் சபைன்னு சொல்லுவான், அப்போஸ்தலர் அஸ்திபாரம்னு சொல்லுவான். ஏன்டா வாசிக்கலான்னு கேட்பேன், பேய் இருக்குடாங்க.
நான் இப்படியே சொல்றேன். அதான் நான் நிறைய சொல்றேன்ல, ரெண்டு பக்கம் சண்டை. இந்த இயேசு ஆராதனைக்கு அங்கேயும் சண்டை, ஒரே ஸ்தாபனத்தில் சண்டை, ஒரே சபைக்குள்ள சண்டை. இந்த இயேசுவை கொலை செய்த யூதருடைய ஆவிதான் இருக்கு, அதான் அடிச்சுக்கிட்டே இருக்கானு சொன்னேன்ல. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இந்த பெந்தைக்கோஸ்தே அசுத்தாவி பிடியில நீங்க சிக்கப்படாது. இது முதல் விஷயம். ரொம்ப ஜாக்கிரதை. கை கால் உதறது, கையடிக்கிறதெல்லாம் ஏமாந்துராத. பேய் கொடி இருக்கு, எல்லாம் கழிச்சு போடும். ஓகே, இப்ப பரிசுத்தாவியின் முத்திரையை பெறணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கு ஆண்டவர் சொல்றார். நீங்க யோவான் 14:15 சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிக்கணும். யாருக்கு வசனத்தை கடைபிடிக்கணும்? என் வசனத்தை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா நான் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. என் வசனத்தை கடைபிடிச்சா பரலோக தேவனுடைய பரிசுத்தாவி. பழைய ஏற்பாட்டு காரியத்தை நீ கடைபிடிச்சா யூதர்களுக்கு ஆவி, சரிதானுங்க? இதை படிச்சா அந்த ஆவி, இதை படிச்சா இந்த ஆவி. எனக்குள்ள இருக்க நான் அனுப்ப வேண்டிய ஆவி வேணும்னா நான் சொல்றத மரியாதையா படி. அதனாலதான் ஏசு சொன்னார், யோவான் 8:31-32 யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்க ஏன் உபதேசத்தில் இருந்தா தான் ஏன் சீசன் ஆக முடியும், மனசிலாக்கி இருக்கணும்னு சொன்னார். அப்படிதான் சீசராகி ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்ப இயேசுவுக்கு சீஷராகி ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பரலோக தேவனுடைய ஆவியை கிடைக்கும். அதை இயேசு மட்டும்தான் அனுப்ப முடியும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் 15:26 யோவான் பரலோக பிதாவினிடத்திலிருந்து நான் தான் அனுப்பணும். ஏன் பேசுறோம்னா, பெந்தைக்கோஸ்தே சபையில எல்லாம் பேய் ஆடுது, பேய் போக மாட்டேங்குது. தேவ கிருபை இல்லை. இயேசு ரத்தம் எல்லாம் நல்லா அடிச்சு பாக்குறாங்க. நான் தான் வருஷ கணக்கு பார்த்துட்டேன்ல. ஏன் போகலன்னு பார்த்தோம், உள்ள பேய் குடி இருக்கு. அது பைபிளை வச்சுக்கிட்டே உள்ள குடி இருக்கு, போவாது. இங்க எனக்கு ஆவி கிடையாது. அதாவது ஒரு இடத்துல நீங்க அற்புதம் எல்லாம் சொல்றீங்க, எல்லா இடத்துலயும் சொல்றது அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், கர்த்தர் கிரியை செய்யலாம் சொல்றீங்க. ஆமா, கிரியை செய்யறாருங்க. இப்ப ஏன் நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொல்லணும். ஆசரிப்பு கூடாரத்துல, அதாவது அந்த மகா கிருபாசனம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பெட்டிக்கு மேல 2 தூதர்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும். இதுக்கு கிருபாசனம் பேரு. இங்கதான் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். அதுக்கு மேல மேகமா தெரியும், கீழே பிரசன்னம். அதுக்கு நேரா கையை நீட்டி ஜெபம் பண்ணுனா அந்த அற்புதம் எல்லாம் நடக்கும். ஒரு கட்டத்துல இவங்க கர்த்தரை எரிச்சல் விட்டுனாங்க. நீங்கள் எசேக்கியேல் 8:5 படிச்சோம். அந்த வாசல்ல நடையில விக்கிரகத்தை வச்சாங்க, எரிச்சல் விட்டுகிற விக்கிரகத்தை வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சோ இப்ப கர்த்தருடைய சமூக பிரசன்னம் என்ன பண்ணிச்சு, அங்க விட்டு போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப சத்துருக்களுக்கு எல்லாம் ஒப்படைக்கப்பட்டாங்க. ஏதோ அந்த பிரசன்னம் போனதுனால தான் எருசலேமை உடைச்சிட்டாங்க. எருசலேமை உடைச்சி 2000 வருஷம் ஆச்சு இல்ல. இப்போ அந்த பிசாசு சொல்றான், அந்த எருசலேமை திருப்பியும் கட்டணும். பரிசைமாரெல்லாம் ஜோம் பண்றாங்களாம். எதுக்கா? எருசலேம் கட்டணுமா, தேவாலயம் கட்டணுமா? அட பைத்தியக்கார பயவிழா. ஒரு எருசலேம் தேவாலயத்துல ஆட்டையும் மாட்டையும் தான் பலி செலுத்தணும். இப்ப இயேசுநாதரை பலியாக்கி அதை முடிச்சாச்சு இல்ல. அந்த பிரசன்னத்தை எடுத்துக்கிட்டு நீ தேவனுடைய ஆலயம் ஆக்கியாச்சுல்ல. பிரசங்கமாரெல்லாம் ஜெபம், எருசலேம் தேவாலயம் கட்டணுமா? எப்படியும் இயேசுநாதரை மறுபடியும் புதைக்கிறது. சரியா? கள்ள பிசாஸ். ஆண்டவர் சொல்றார், புதிய எருசலேம் ஆகிய பட்டணத்தை நான் உண்டாக்கிட்டு இருக்கிறேன், வானத்திலிருந்து இறக்கி கொண்டு வரேன்னா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்த எருசலேமே கட்டுவோம். பிசாசு நடந்துட்டு அதுக்குள்ள போக வேண்டாம். சரி, எதுக்கு இதை சொல்றேன்டா, இந்த பெந்தைக்கோஸ்தே ஆவி அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அது இயேசுவை கொலை செய்த ஆவிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் சிம்டம்டா சில விஷயத்த சொன்னேன். சரி, அப்ப இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ள இயேசு ஆராதிக்கிற சொல்லல, இயேசு பக்தராகிற பற்றி சொல்லல, அவருடைய வசனத்தின்படி, அவருடைய அடிச்சுவட்டில், அவருடைய மாதிரியில் நடக்கிறது யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் இயேசு பரலோக தேவனுடைய ஆவியை அவர்களுக்கு அனுப்புவார். சரிதானே? நான் எல்லாம் குறிச்சு வச்சுக்க, மாத்திராது. இந்த அனுபவத்தில் நீங்க இருந்தாதான் ஆண்டவருடைய அற்புதங்கள் காரியங்கள்லாம் நடக்கும். அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42-43 வந்தா அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் பரிசுத்தாவினுடைய நிறைவில் இருந்தாங்க, அற்புதம் நடந்தது. அல்ல இல்லையா? இன்னைக்கு ஏன் நடக்கலன்னா, அஸ்திபார உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் கிடையாதுங்க, இயேசுனுடைய உபதேசம் கிடையாதுங்க. அந்த சொன்னேன்ல, கல்லெடுத்து தெரிஞ்சு போட்டது. இந்த உபதேசம் இருந்தா எப்படி பரிசுத்தாய் வரும்? இங்க இருந்தா இயேசுனுடைய அதிகாரம் எப்படிங்க செயல்பட முடியாது. அவங்களுக்கு தெரியல. என்னன்னா, இப்ப எல்லாம் குழம்பிடுறாங்க. 4 கூட்டம் 5 கூட்டம் 10 பிரசங்கியாரு கன்வென்ஷன் எல்லாம் போட்டாலும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இது ஒருத்தர் தெரியல. அப்ப நானும் அந்த மாதிரி சூழ்நிலையில போயிருக்கேன். எனக்கு காட்டி தரல. இப்ப சாசு பைபிளை வச்சுட்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான், இந்த பைபிளுக்கு தெரியல. இல்லையா? நான் ஏன்
என் பின்னால வாடான்னா இவன் வேற போறான். என் சீஷத்துவத்துல இருக்க மாட்டான், என் வசனத்துல நடக்க மாட்டான், என் மாதிரியில போக மாட்டான். நான் எப்பவுமே போயாச்சு. நேற்று தான் சொன்னேன்ல, லவோதிக்கேய சபையை விட்டு அவர் வெளியே போன கதை சொன்னேன்ல, வெளியே போயிட்டார்ல. சபைகளை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார், விலகிடுவார். அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்து பிரசன்னம் போன மாதிரி எல்லா சபைகளை விட்டும் பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயாச்சு. பரிசுத்த ஆவி கிடையாதுங்க. இப்போ இருக்கலாம் குருசடி ஆவி. என்ன ஆவி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? குருசடி ஆவி. அது பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசாது. அப்புறம் இந்த மாதிரி வெட்டு குத்து இது நான் சொன்னேன், இந்த பிரசங்கர் பேசுனது இதெல்லாம் இயேசுவை கொலை செய்த ஆவி. இதுதான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்குதுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசிட்டோன்னு பரிசுத்த ஆவி நீங்க நினைச்சிருவீங்களோ? எனக்கு காஞ்சிரோடு சாதி சொல்லி தந்தாங்க, டேய் பிசாச அந்நிய பாஷை பேச நல்லா பாத்துக்க. நாங்க பாஸ்டர் நானும் கன்னியாகுமரியில ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பொம்பளை அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சுது. அப்புறம் தரையில விழுந்து நெளிஞ்சு, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா ஓடி போச்சு. அதனால இதுக்குள்ள சிக்காது. அவன் முதலாவது இயேசுவின் சீஷத்துவம் என்கிற எல்லைக்கு வராத எவருக்கும் பரலோகத்தின் ஆவி கிடையாது, பரலோகத்தினுடைய அங்கீகாரம் கிடையாது. அப்படி இருக்கணும்னா அந்த இயேசுவை நீங்க புதைக்கணும். இனி இந்த இயேசுவின் மார்க்கத்தை நீங்க மாத்தணும். இது முதலாவது நீங்க புரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரணும்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஆவி எங்கேருந்து வருதுன்னா, யோவான் 24:9, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே எங்கேருந்து வர்ற ஆவி? எல்லாரும் கவனமா பிடிச்சுக்க. உன் ஆத்மாவை நீ பாதுகாத்தா உனக்கு கொள்ளலாம், அவ்வளவுதான் எனக்கு முடியும். நான் அப்படிதான் பேசுறேன் எல்லா இடத்துலயும். சரி, இப்ப இது எங்கேருந்து வர்ற ஆவிங்க? உன்னதம்னா என்னன்னா பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி. அதாவது யோவான் 4:24 சொல்லுது, தேவனே ஆவியா இருக்கிறார். அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆவியா வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது பேர் பரிசுத்த ஆவி. இப்ப புரிஞ்சிட்டீங்கல்ல? சரி, அப்ப இந்த ஆவியை பெறணும்னா அடுத்த ஒரு எல்லா சீஷத்துவத்துக்குள்ள இருக்கிறது தான் சில வசனங்களை பார்த்துருவோம். உங்க மனச, அதாவது கொலோசியர் 3:1-2, கிறிஸ்து தேவனுடைய வலதுபாசத்தில் இருக்கிற மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல. சரிதானே? இயேசுவின் முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பரம்னா மேலே, ஹெவன்லி. யாரெல்லாம் பரலோக பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்துல மனசை வைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தின் ஆவி. இப்ப அடுத்து விளங்கிச்சா? ஒன்னு, இயேசுவின் வசனம் மாதிரிப்படி சீஷராய் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், சீஷத்துவத்துக்குள்ள வந்தவர்கள். பக்தர்களுக்கு கிடைக்காது, இயேசு ஆராதிக்கிறவர்கள் கிடைக்காது, நவர். அப்படி இந்த வசனம் உண்மை சொல்லல சீஷத்துவம். ரெண்டாவது, யாரெல்லாம் மனச பரலோகத்துல உன்னதங்கள்ல வைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உன்னத தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா! கிளியர்? யாரெல்லாம் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல மனசு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னொரு ஆவி கிடைக்குது. அது என்னது? அது 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். இப்ப 2 ஆவி இருக்கா? ஒன்னு உலகத்தின் ஆவி, இன்னொன்னு பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி. அது எபேசியர் 2:2, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படியால நடப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்தா உலகத்துக்கு எதிராக நடக்கும். இந்த ஆவி உலகத்திலிருந்து வந்தா உலகத்திலே நடப்பாங்க. இப்படிதான் நாங்க பார்ப்போம். கை கால் உதறதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆவியின் கனிங்கிறதெல்லாம் நிதானிச்சு பார்ப்போம். இந்த ஆள் பரிசுத்தாய்ப்பட்ட பிறகு உலக மனுஷன் மாதிரி நடக்கிறான்னா இது உலகத்தின் ஆவி. எங்களுக்கு சொல்லியாச்சுல்ல, அதான் உலகத்துக்குரியவர்கள் உலகத்தின் ஆவின்னு சொல்லி இருக்குல்ல. நான் எவ்வளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க எதில் சிக்கப்படாது. இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் ஆவி இருக்க கை கால்லாம் உதறினாலும் பலவிதமான கடினமான பலவீனங்கள், சோர்வுகள், எதற்கு அதை விடுதலை இல்லாம இருப்பாங்க. பெந்தெகோஸ்து கிட்ட தான் போவாங்க. எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது, அப்புறம் தான் மனசாச்சு, ஆஹா அந்நிய பாஷை பேசிட்டு பேய் உள்ள குடி இருக்கு. ஆமா, இது எப்படின்னா இவங்க வந்து ஓகே, இன்னொரு முன்னால வருது. இந்த ஆவி எப்படி உள்ள வருதுன்னு கேட்டா, இவங்கள் நீங்கள் 2 தெசலோனிக்கர்ல அவர்கள் சத்தியத்தை அங்கீகரியாமல் பொய்யை விசுவாசிக்கிறபடினாலே, அன்புடனே சத்தியத்தை அங்கீகரியாதபடினாலே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். 2 தெசலோனிக்கர் 2:10 கெட்டு போறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாதபடினாலே அப்படி நடக்கும். அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி அவர்களை கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். இந்த வஞ்சிக்கிறாவே தான் ஒளியின் தூதன் சொல்றோம். இந்த ஓகே, நான் வாரத்திலே போறேன். ஒளியின் தூதன், இந்த ஒளியின் தூதனுடைய கேரக்டர் என்னன்னா, அது ஒரு பக்கம் பைபிளை வச்சு வசனம் பேசிக்கிட்டே இருக்கும், மறுபக்கம் நேர உலக ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கோம். ஒளியின் தூதனுடைய அடையாளம் என்னது? அது 2 வேஷம் போடும். பரிசுத்த
பரிசுத்த ஆவி ஒரு லைன்ல தான் போவோம், அது இங்க வராது. இது ரெண்டையும் போடும். அதை கண்டா அங்க பாயம், இதை கண்டா இதுதான் ஒளியின் தூதன் சொல்றது. இது எனக்கு ஆண்டவர் படிப்பிச்சது. ஏன்னா நான் சபைகளுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்ல, அந்நிய பாஷை பேசினவன பரிசுத்தாவி நினைக்காத, பாஸ்டர்மாருக்கு சொல்லி கொடுக்குறோம். கனியா பாரு, இந்த ஆளு பரிசுத்தாவி பெற்றப்புறம் உலக மனுஷனா தான் இருக்கிறான், மாத்தம் இல்லைன்னா இது உலகத்தின் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிடு. இதை ஆட விடாத. அதனால ஆடி 2 குறி எல்லாம் சொல்லிடும், அங்கோடி எல்லாம் சொல்ல ஏமாறாத அப்படிலாம் சரியா பாடம் நடத்திடுவான். ஆமா, குறி சொல்லிட்டார்ல 16 அப்போஸ்தலர் நடபடிகள்ல, குறி சொல்லுகிற ஆவியை உடையவர்த்தி இருந்தால் பவுலையும் இதுகளையும் பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழி அறிவி சொல்லிக்கிட்டே இருந்தாலே தவிர இவ சாவு ரட்சிக்கப்படையில, ஆண்டவ மாதிரி ரட்சிக்கப்படுது என்ன செய்யணும் கேட்கவே இல்லை. இதெல்லாம் நடக்கும், ஏமாந்துராத, ரொம்ப போட்டு விட்டுருவோம். சரி, அப்ப இது குறி சொல்லி இப்படி எல்லாம் ஏமாத்தோம், பல வேஷம், அது நமக்கு தேவையில்லைப்பா. நீ பரிசுத்தாவி பெற்ற இத்தனை வருஷம் ஆச்சுங்கிற, நீ பழைய மாதிரி தான் இருக்கிற, ஒரு மாத்தம் கிடையாது, உலக ரீதியில் தான் இருக்கிற. இயேசு சொன்னதையும் கேட்க மாட்டேன், அப்போஸ்தலர் சொன்னதையும் கேட்க மாட்டேன். ஏதடா ஆவி உனக்குள்ள இருக்குது? எங்க வந்தா நீ? ஒரு கையை வைக்கிறார், உருட்டுறாரு. எதுக்குடா நீ உருட்டுற? உனக்கும் பேதருக்கு சம்பந்தம் கிடையாது, உனக்கும் யோவானுக்கு சம்பந்தம் கிடையாது, உனக்கும் ஆமா பவுலுக்கு சம்பந்தம் கிடையாது. அவருக்கு உபதேசம் உன்கிட்ட இருக்கா? அவர் நடந்த மாதிரி தான் நீ நடக்குதியா? இப்ப அப்படி இல்லைன்னா அந்த ஆவி உன்கிட்ட கிடையாது, உன்கிட்ட இருக்கிறது ஒளியந்ததுண்டா. இதை வச்சு நீ உலகத்தை ஏமாத்துற. அதனால தான் தலையை கூட்டு நான் சொல்லிடுவேன், டேய் பரலோகத்திலிருந்து வர்ற ஆவிக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் தர்ற ஆவி வாங்கு. வேற எவனாவது தார ஆவி வாங்கினேன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லையா? நான் தாரேங்கிறாரு. நான் சொல்லட்டா, நான் எனக்கு நடந்த சொல்லுகிறேன். நான் பரிசுத்தாவிக்கா ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நாட்கள்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவம். ஓகே, முதல்ல வரதான் போனோம், வேற வழி இல்லை எனக்கு. ஓகே, அங்க நான் ஒரு பிரபலமானவர் இப்பமே இருக்காரு. அவர் பரிசுத்தாவி கொடுக்கிற ஊழியம் செய்யறாரு. எப்படியா பரிசுத்தாவி கொடுக்கிற ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கிறார். பெரிய ஆள், நமக்கு ஒரு தூரத்து சொந்தம். நான் என்ன செஞ்சேன், சென்னைக்கு போனேன்னா போயிருக்க வேலை அவருக்கு வீட்டுக்கு போக வேண்டியாச்சு. அவங்க போனோன்னு அவர் கேட்டார், ஏய் உனக்கு பரிசுத்தாவி கிடைச்சா? இல்லை, நான் அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியா, என்ன பிடிச்சிக்க கொஞ்ச நேரத்தில். அவருக்கு ஒரு டீம் எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாம் வந்து தலையில வச்சு கர்றான் பர்றான்னு பயங்கர உருட்டு நல்லா பார்த்து தளர்ந்து விசாரித்துட்டு சரி எல்லாம் போயிட்டு சரி ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு தருவாருன்னு விட்டாச்சு. அதுக்கு பிறகு ஊருக்கு வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வல்லமே மேலேருந்து கீழே வளர்ந்து அந்த சபையிலேருந்து என்ன திருப்பி ஒரு முக்கியம் சொன்னல என்னை திருப்பி வெளியே கொண்டு போயிட்டு. அப்போ எனக்கு குழப்பம், என்னடா இது எனக்கு தெரியல. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், அந்த பெந்தேகோஸ்தே ஆவி உனக்கு தரல, நான் ஏன் ஆவியை தந்த பார்த்துக்க, அதான் வெளியே கொண்டு வந்துட்டேன் அங்கே இருந்து. ஆச்சரியமான காரியம். எதுக்கு சொல்றேன்? பரலோகத்தில் இருந்த பரிசுத்தாவி வேணும்னா பரலோக தேவனுக்கு காத்துரு, இயேசுக்கு சீசராகு, அவர் உனக்கு தாரது வரைக்கும் பொறுமையாரு. அது வந்தா இயேசுவின் சிந்தை வந்துடும். அதான் ரோமர் 8:9 இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இது இயேசுக்கு கொடுத்த ஆவி இல்லையா? அந்த ஆவி வந்தா நீ இயேசுவை போல மாறுவியா, மாற மாட்டியா? இயேசுவின் சிந்தை வருமா, வராது? இப்படிதான் இந்த பேயை நாங்க விரட்டுது. பெருசங்க யாருக்கு தெரியாது பேய் குடி இருக்குது, எங்களுக்கு இல்லையா தெரியும். அற்புதம் இறக்கும், அக்கினி. எந்த அக்கினிடா இறங்கும்? எந்த அற்புதம் வரும்னு கேட்டேன். உனக்கு இயேசுநாட்ட போதனை கிடையாது, அப்போஸ்தலருடைய போதனை கிடையாது, இந்த ஜெனியூன் பரிசுத்தாவி கிடையாது, நடக்காது. இதெல்லாம் ஓஹோ இவ்வளவு ரகசியம் இருக்கா தெய்வமே, இனி இதை சரிப்படுத்துறது எப்படி? இதை ஒழிச்சு போட்டுட்டு சென்னையிலேருந்து ஒருத்தர், மதுரையிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து இவனை ரூபா செலவாக்கி போட்டு உருட்டு தவிர போகாது, பரிசுத்தாவி வராது. எல்லாரும் மண்டக்கறக்கு முன்னால் எல்லாம் கிறுக்கு பிடிச்சவனை கொண்டு ஜப வீட்டில் கொண்டு சுகம் ஆக்கி நாங்கள் ஒரு ஆள் இருக்காரு, ஊழியத்தில் இருந்து பெரிய ஊழியம் ஸ்தாபிச்சு போனார். பைத்தியக்கார பாய் எல்லாம் ஊழியக்காரனா மாறானுவேன். இப்போ ஊழியக்கார மாதிரிலாம் பைத்தியக்கார மாற ஊழம் மாறல. நாங்கள் பார்த்தோமே, நாங்கள் உள்ள போய் பார்த்தோமே, அங்க ஐ விட்னஸா பார்த்துட்டு தானே வந்து பேசு. இப்ப தலைகள் நடக்க புரிஞ்சுதா? அன்னைக்கு பைத்தியம் தழிச்சு ஊழியம், அன்னைக்கு ஊழியக்காரன் பைத்தியம் பிடிச்சு ஊழம் மாற. டேய் வேற ஆவி வந்து இறங்கி இருக்கு. இது இறங்கப்படாது, நீங்க சிக்கப்படாது இல்லையா? நான் உங்களுக்கு மெனக்கட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க கையை அடிச்சுட்டு பக்தியா நின்று அம்மன் வந்து இறங்கி இருக்கிறார், அம்மி வந்து இறங்கி இருக்காருன்னு நீ நினைச்சுடுவ. நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இப்படி ஆடுதியா கொஞ்சம் நாளாவா பார்க்க உனக்கு ஆட்டத்தை பார்த்தா இது இயேசுநாதருக்கு சம்பந்தம் இல்லை. புரியலையா நான் சொல்லுது? அப்ப பரலோக ஆவி வேணா மரியாதையா இயேசுக்கு சீசன் ஆயிரும். வேற எவனுக்காவது சீசன் ஆனேன்னு வச்சுக்க, அவனுக்கு ஆவியை தருவான், வாங்கிட்டு பின்ன காலம் முழுவதும் ரசிகனா இருக்க வேண்டியது அவனுக்கு. அப்படி போகாத, இயேசுவின் பாதத்தில் இரு. அவர் சொன்ன சீசத்துவம் அதான் நான் திருப்பி பேசிட்டு இருக்கேன். இது ஒன்றும் வராம நீங்க செபம் போடுங்க யாரடா கேட்குது உனக்கு ஜெபத்தை? நீ ஆண்டவர் சொன்னதை கேட்க மாட்டியான், அவருக்கு மாதிரியில் நடக்க மாட்டியான், அவருக்கு ஆவி உனக்கு வேண்டாமா? போயிட்டே இரு. அதனாலதான் சபையை எப்போதும் ஒழுங்குபடுத்த இந்த வேற பிடுங்க வேண்டிய இருக்கு. பேய கீழே இருந்து வேற. அதாவது நான் ஒண்ணு சொல்லுகிறேன் பாருங்க,
அதாவது நம்ம பொதுவாக ஆவின்னு என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா? கை காலில் உதறதும் சத்தம் போடுவதும் ஓன்னு ஊழ போடுவதும் இந்த கூக்கு ஊழ போடுவதாக பரிசுத்தாக நினைக்கிறீங்களோ? இயேசுநாதர்கள பரிசுத்தா இருந்து பார்த்துக்கா, எங்கேயாவது உலக கட்டியலாம். இயேசுநாதர்கள் பரிசுத்தாக நிறைஞ்சிருந்தார். அவருடைய சத்தத்தை எவனும் கேட்கறது இல்லைன்னு வேற எழுதிருக்கு. ஒரு சத்தமும் உளையும் போடையில. யோவானுக்குள்ள பரிசுத்தா இருந்திருக்கு, ஒரு சத்தமும் உளையும் போடையில. அதனால சத்தம் உள்ள போட்டு தான் ஆகணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்க, அது வெள்ளமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், அது செயல்பட வேண்டிய இதில் செயல்படும். ஊழ போட்டானோ இல்லையா? யாரு பகலின் தீர்க்கதரிசி 450 பேர் கிடந்து காலையிலேருந்து சாயங்காலம் வர ஊழ செண்டை மேரம் செங்காரி மேலான ஒரே அட்டி ஊழ. அவன் சொல்லுறான், போடுங்க நல்லா ஊழ போடுங்க, அட்டி தரக்க இருக்குங்களே, ஒன்றும் நடக்கல. அவன் வந்து சொன்ன, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் செஞ்சேன், என்ன கேட்டறலாம், முடிஞ்சு போச்சு, அக்கினி இறங்கியாச்சு. இப்போ புரியுதா எனக்கு? பரிசுத்தாய் போறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது பெந்தைக்கோஸ்தே வித்தையாகும். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், அங்க பரிசுத்தாய் பிரசங்கம், பரிசுத்தாவியை குறித்து விட பேசின வார்த்தை அதுல இல்ல. பாத்துக்க, பரிசுத்தாவியினர் இறங்கியாச்சு, உடனே அங்கே இறங்கியாச்சு. அங்க ஒண்ணு உருட்ட வேண்டிய புரட்ட வேண்டிய ஒன்றும் இல்லையே, அது நடந்துட்டு. அது இருதயத்தை பார்க்கிற தேவன் அப்படிதான் சொல்லியிருக்குங்க. அது அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன். எதை பார்க்கிற தேவன்? அவர் பாப்பாரு. கள்ளமர கள்ளியலா வேற வெளிநாட்டு பிரசங்க கொண்டு பரிசு எடையடா பொரிய அவர் பார்த்துட்டே இருவார். உனக்கு இருதயம் எனக்கு தெரியாதா? நீ அவன் கள்ளம் தெரியாதா? உனக்கு பிரார்த்தனை தெரியாதா? சீசராக்கி ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னா நான் சபையை விட்டு ஓடிடுவேன். அங்க வேற மாதிரி கொடுக்க ஓடன வந்தனடா நீ. சீசராவி ஞானஸ்நானம் எடுக்க ஒளிச்சு ஓடி கள்ள பிரசங்கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுத்து அப்படிதான் ஆகி போச்சு. ஒரு இடத்துல நாங்க ஒரு வீட்டுக்கு சூழ்நிலைக்கு போனோம். அது சொல்லுது, அந்த போஸ்டர் சரமாட்டேன், நீ மனம் திரும்பு, நீ குணப்படு, நீ ரட்சிக்கப்படு, அப்பதான் ஞானஸ்நானம் தருவேன், பெரிய சட்டம் பேசுறாரு. சொல்லிட்டாரு. அப்படியா? அப்படி சுத்திட்டே இருந்தேன். வேற ஒரு சபை வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன், வாங்க சிஸ்டர், உடனே நான் என்ன முக்கிய கரைக்கி அடிச்சிருவேன். அடிச்சாச்சு, போச்சு, முடிச்சா. முதல்ல உள்ள பாச சொன்னாரா, மனம் திரும்பி குணப்படி ரசிக்கப்படி இல்லைன்னு நான் தரமாட்டேன், இது வள்ளக்களி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவன் உடனே வேற இடத்துல இப்படி நிறைய இப்ப பெரிய குழப்பம். பாசமா இருக்காங்க, பாசம் இப்படி இருப்பு, நாங்க இப்ப என்ன செய்யறதுக்கு? நாங்களாம் இப்ப பார்க்க பின்ன வந்தா நமக்கும் ஒரு முக்கி விட்டுருவோம். எல்லாரும் அங்க வேற கள்ளக்கடை வந்த மாதிரி வேற கடை வந்துட்டு பக்கத்துல அங்க போய் குடிச்சானுவேன், அதோட இங்கேயே குடிச்சிட்டு போட்டு இப்படி ஆகும். ஊழியெல்லாம் குட்டிச்சவர். இதெல்லாம் எப்படி சரிப்படுது? சண்டை போட்டா பிரசங்க பரட்ட சண்டைக்கு வந்துடாவில்லை. இப்படி இருக்கு, நீ விளங்காம போயிருவ. உனக்கு காலம் இப்படி ஆகி போனா கேட்க மாட்டேங்கிறான். அது உமக்கு மட்டும் தான் தெரியுமா? இது எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, உமக்கு மட்டும் புது வழிபாடா? கொள்ளாமா கம்பெனி? ஆமா, 450 ஒரு பக்கம் 450 ஒரு பக்கம் 1 கொள்ளாமா. மிக தீர்க்கதரிசி எதிராயம் அங்கே 400 ஒரு பக்கம் 400 மறுபக்கம் 1 கொள்ளாமா. அவங்களுக்கு கண்ணாடி ஒருத்தருக்கு இல்லாத வழிபாடா இப்போ உமக்கு கிடச்சிருக்கு. இல்லை, இது எனக்கு வழிபாடு இல்லை, கையில கொண்டு தெரியல இல்லையா, சோத்திரம் பாத்திரம் ஆத்திரம்னு இதை படி, கையெடுத்து படிச்சு பாரு, இதுதான் இருக்குது. ஏசு சீசன் நானியா நீ பார்த்துக்கணும். நீ அந்த கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவம் எல்லாம் பேசப்படாது. ஏசப்பா சொன்ன மாதிரி எல்லா காரியம் நான் படிச்சு வந்தவனால கேரண்டியா பேசுறேன். அப்படி நடந்தா மட்டும்தான் பரலோகத்தின் தேவனுடைய ஆவி கிடைக்கும். முதல். ரெண்டாவது, உன் மனசை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறலான்னு நாக்க தொங்க போட்டுட்டு போனீன்னா உனக்கு பூமியின் ஆவி கிடைச்சோம். பரலோகத்துக்கு போன மனது அந்த செய்தி கேட்டு போயிருந்தா பரலோக ஆகிவிடும். விஷயம் சரிதானே? சரிதானே. மூணாவது, 2 Corinthians 4:16 நாங்கள் எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுது. இவன் 2 மனுஷன், ஒன்னு எலும்பு சதைமான இந்த மண்ணில் வச்சியமே இந்த சரீரம், இன்னொன்னு இதுக்குள்ள இருக்க உள்ளான மனுஷன். இப்ப ஆளுகளுக்கெல்லாம் ஆத்மாவை ரட்சிப்பை பற்றி, ஆத்மாவை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ கவலை இல்லை. சரீரத்துல தான் சோக்கு எடுத்துருக்கணும் பிரசங்க யாரு, 85 ஆனாலும் சாவாம இருக்கணும் பிரசங்க யாரு. இந்த மாம்சத்தின் வல்லமைக்குள்ள அடிமைப்பட்டு போறாவ. அவங்களுக்கு பரலோக சிந்தையும் கிடையாது, ஆத்ம சிந்தை கிடையாது. அதனாலதான் அந்த வேசியர் 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய். ஆவி வந்தோடனே நீங்க சோக்கேடெல்லாம் தூது சாவமான இருக்க முடியாது. தேவ கிருபையினால அது பவுல்கிட்ட சொன்ன மாதிரி என் கிருபை உனக்கு போதும், அது கிடைக்குமே தவிர பரிசாய் பெற்றவனும் செத்தான் கொடுத்தவனும் செத்தான் பின்ன நீங்களே நானே இருக்க போறமான்னு கேட்கேன். அல்ல இல்லையா? பின்ன இதை போட்டு இவ்வளவு வாக்கு என்னது? ஆத்மாவில பலப்படணும், உள்ளான மனுஷன்ல பலப்படணும், பரலோக தேவச்சு அப்படி போனா கொஞ்சம் கிருபையை தருவார். அதுவும் ஒரு அளவு தான், அதுவும் ஒரு எல்லா கடைசியில அதுவும் பீஸாகி போயிடும். பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப ஜனங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். பிரசங்க யாரு ஆத்மாவை பற்றி பேசுனா, ஆத்மாவா எங்களுக்கு சோத்தமாவை பற்றி பேசும் பிரசங்க யாரு, எலும்பு சதையை பற்றி பேசும், வாடாமல் இருப்பாய், புஷ்டியும் பசுமையா இருப்பாய். இப்ப சபையில எல்லாம் பிரசங்க என்னத்துன்னு கேட்டீங்களா? கோலியாத்தை தாவீது போட்டான், உன் எதிரிலே நீ போடுவாய், அவள் கண்ணீரோடு அழுதாள், கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். சாவதரை பரப்பு முதல் சாவதற்குள்ள கதையை பேசிக்கிட்டே இருப்பாய். உன்னை கண்ணீரை துடைப்பார், ஆறுதல் படுத்துவார், அதை செய்வார், இதை செய்வார். நான் பார்த்தேன், கொள்ளாம எல்லா இடத்துலயும் ஜனங்களுக்கு பயங்கர எழுப்புதல் வருங்க. அந்த கூட்டங்கள் எல்லாம் பயங்கர எழுப்புதல், ஆவியே இருக்கு. என்ன ஆடுது? பரலோகமா அதெல்லாம் இங்க வேண்டாம். என்னட்டே பாசமா இருக்கா பரலோக எங்களுக்கு யாருக்கு வேணும்னு கொள்ளாமா.
மாம்சத்துக்கும் உலகத்துக்காகவும் ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதை ஏமாத்துக்கு இந்த ஆவி அந்நிய பாஷையும் பேசிட்டு அப்படி இப்படி ஏமாத்திட்டு கிடக்கு. பார்த்துக்க, நீ இதெல்லாம் பார்த்து ஏமாறாத, மரியாதை ஆண்டவருடைய பாதையில் இருந்து இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து அப்படி போனேன்னா பரிசுத்தாய் கிடைக்கும். ஆனா இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், உனக்கு உண்மையான பரிசுத்தாய் கிடைச்சுன்னு சொன்னா பெந்தேகோஸ்தே சபையில ஒன்னும் வச்ச மாட்டாவ, விரட்டி போடுவா. அது வேற ஆவி. ஏய் வந்துட்டான் வேற ஆவி வந்துட்டு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அது ஒரு குரூப் ஆயிரும், நீ ஒரு தனியா தள்ளப்படுவா. இதுதான் பிரச்சனை. ஆமா, அது தாவி சொல்றான்ல, தரலை மயிரிலும் அதிகமாய் சத்துருக்கள் இருக்கிறாரு. ஆவி வாரதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாரும் நல்லா இருந்தாவ. இப்ப பரிசுத்தாய் வந்தோன்னா தானே எல்லா பிரச்சனையும் வந்தது. ஏன்னா எல்லா பேயும் அப்பதான் ஆட ஆரம்பிச்சது. அடுத்த வரை சும்மா கம்மன் இருந்து எல்லாம் நம்ம ஆளுதான் இரு அப்படின்னு. ஆனா இந்த வேற ஒரு ஆவி உண்டு இல்லையா, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. அது அங்க அப்படி தலையை காட்டும், இங்க வாழை காட்டும், எல்லா இடத்துலையும் ஓகே. ஆனா பரிசுத்த ஆவிக்கு அது முடியாது. பார்த்துக்க, அது ஒரு யூனிக் தனித்தன்மையான விஷயம். சின்ன சில காரியங்களே அதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லி 4:30 பேசி சொல்றதில்ல. ஒரு சின்ன பொய் சொன்னாலே நமக்கு அடுத்த ஜெபம் வராது. நான் ஒரு சின்ன கோவப்பட்டிருப்போம், எனக்கு சம்பவிச்சுதான் சொல்லுறேன், ஒரு நியாயமா தான், ஆனாலும் கொஞ்சம் நமக்கு முடியல, போயிருந்த மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. இவனோ என்னெல்லாம் ஃப்ராடு தானே சொல்லிட்டு கம்பி துண்டு மாதிரி வீர மாதிரி நடக்க நான் குழம்பி இருக்கேன் ஆரம்பத்தில். நமக்கு ஒரு சின்ன காரியம் முடியல, ஆண்டவர் இப்படி ஆகி போச்சு, தப்பா ஆகி போச்சப்பா, மன்னிக்கணும், மாப்பெடுக்கணும், எடுத்து இல்லாமல் நமக்கு அடுத்த போயிட்டோம். அப்பதான் மனசிலாச்சு, ஓ இது ஒளியந்தோதும், இது அங்கே தைரியமா போகுது, அது அங்கோடியும் தைரியமா போகுது, இங்கோடி நமக்கு போக முடியல, அதான் ஒளிச்சு ஓடு. இப்ப புரியுதா? அப்ப பரலோகத்தின் ஆவி நமக்கு இல்லைன்னா தேவன் அங்கீகாரம் இல்லைன்னா தேவைப்பிள்ளை இல்லை. அதான் நமக்கு முதல் விஷயம். இந்த ஆவியை வச்சுக்கிட்டு தேவைப்பிள்ளைன்னு ஏமாறாத. ஓகே, இப்படி எல்லாம் நிறைய வித்தைகள் இருக்கு. அப்படியே பரிசுத்த ஆவி இப்படி கிடைக்கும், அடுத்தது சொல்லுது, சொல்லிடுறேன் முன்ன வந்துடுது. கத்தோலிக்க பாதிரியார் ரொட்டியை எடுத்து இது இயேசுவின் திருவுடல் தின்னுங்க, அடுத்தது கொஞ்சம் ரசத்தை எடுத்து இது இயேசுவின் ரத்தம் குடியுங்க. ஈஸியாச்சு இல்லையா? வேற கஷ்டம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் திராட்சை ரசம் உண்டோன்னா தின்னுக்கிட்டு சொர்க்கத்துக்கு அடிச்சிடலாம். பிசாசு கொண்டு போயிருக்க போக்க பாருங்க. இயேசுவின் சிலுவை பலியை நினைவு ஒன்ன சொன்னார், அதை எங்கேருந்து எங்கெல்லாம் கொண்டு போய் இல்லாமாக்கி. வசனம் அழகா சொல்லுதுங்க, ரத்தம் வந்து குடிக்கப்படாது சொல்லியிருக்கா. ரத்தம் பசிக்கிறவன் அறப்புண்டு போவான். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான், புதிய பாஷையும் அப்படிதான். மனுஷ மாம்சம் தின்னப்படாது, அங்க பட்டியல் இருக்கா. இயேசுநாதர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரையில இல்லையா? இது எப்படி இந்த அளவு சொன்னியா? ஓகே, நினைவு கூறுகிறோம். பரிசுத்தாவினாலே ஒரு ஐக்கியம் இருக்கு, நான் உங்களுக்கு பாடம் சொல்லியிருக்கேன். இத அப்ப என்ன ஆச்சு? முதல்ல ஆண்டவரோட சீசத்துவம் இல்லை, அவர் கொடுக்குற ஆவி இல்லை, அவர் கொடுத்த கர்த்தருடைய பந்தியம் இல்லை. இது இப்போ வேற கத்தோலிக்கனும் சிஎஸ்ஐயும் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆமாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு ரொட்டியும் தின்னுட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்படி மூட நம்பிக்கை மார்க்கமா பிசாசு இதை கொண்டு தெரியாம பார்த்துக்க. நம்ம ஏரியாவுக்கானால இப்படி பேசுகிறோம், இதுக்கு நடுவில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு விழிப்பு வேணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய அங்கீகாரம் வேணும், அதுதான் முக்கியம். அது இல்லாமல் அந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லாத. இல்லை, தேவன் தம்முடைய ஆவியினாலே எனக்கு முத்திரை போட்டு என்னை சாட்சி கொடுத்துருக்காரு இருக்கிறது நிச்சயம் வேணும். ரெண்டாவது, அது இயேசுவின் சீசத்துவத்திலும் பரலோகத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய ஆவிதானான்னு என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். மூணாவது, அது ஆத்துமாவிலே பலன், சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் ஆத்துமாவிலே பலன் தந்து நடத்துகிறதா என்கிறதுல கவனமாயிரு. அண்ட் ஃபைனலி ஒன்று சொல்லணும், இந்த பரிசுத்த ஆவி இயேசுவுக்கு கொடுத்த ஆவியாகும். இந்த ஆவி நமக்குள்ள வந்தா இயேசுவின் சிந்தை வரும்னு சொன்னல, அந்த சாயல் தன்மை நமக்குள்ளே வரும். அதுதான் கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்பை வேதனைப்படும். கிறிஸ்துவ உருவாக்குது. அதான் நான் சொல்றேன், இயேசு ஆராதனைங்கிறது குருசடி ஆராதனை, அது விக்கிரக ஆராதனை. ஆவியா இருக்கிற தேவனை ஆவியா தான் ஆராதிக்கணும்னு சொல்லி இருக்கு. அவர் தேவகுமாரன், நமக்கு தலைவர், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆவியா இருக்கிற தேவனை ரூபத்தில் வழிபட்டா அது விக்கிரக ஆராதனைங்கிறதாகும் பைபிள் முழுசும் சொல்றதான விஷயம். அதனால அங்க போவாதங்க. நான் சொல்றேன், இந்த பேய் வர்ற அடுத்த ஒரு விஷயம், இது ரொம்ப நுட்பம், உங்களுக்கு தெரியாதுல, நான் சொல்லணும். ராஜா ஊர் ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து ஒரு பயங்கர குருசடி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு பந்தய சபை இருக்கு. அங்க வந்து நான் பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு சமயம் கொடுத்துருக்கான். அப்படி இருந்தா ஆவியானவர் சொல்றாரு, அந்த ஆவி இங்க கிரியை செய்யுதுன்னு. எந்த ஆவி? அந்த ராஜா ஒரு விக்கிரக ஆராதனை ஆவி, குருசடி ஆவி இங்க கிரியை செய்யுதுன்னு. அது எப்படி கிரியை செய்யுது? ஆண்டவர் சொல்றாரு, ஆவியா இருக்கிற தேவனை ரூபம் இல்லாம தொழுது கொள்ளதான் நான் சொன்னேன். இப்ப இயேசுங்கிற பேர்ல என்ன ஆராதிக்கானவன் நான் சொல்லல. என்ன ஆராதிக்க நான் ஒரு இடத்துலயுமே சொல்லல. பிதாவை தொழுதொள்ளும் கால வர்ற ஆவியார். அப்போ எங்கே இப்படிப்பட்ட ரூபத்துல ஒரு ஆராதனை இருக்கோ அதே பிசாசு, விக்கிரக ஆராதனை செயல்படுற பிசாசு இங்க வருதான். ஏன்னா இது செய்யப்படான்னு சொல்லி இருக்குல்ல. யாத்திராம 20:4 வானத்துல பூமியில கிளவுல ஒன்னையுமே செய்யாது. புதிய ஏற்பாட்டில் வந்து தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோட உண்மைன்னு தொழுது கொள்ளு, என்னை பின்பற்றுங்கள், சீசர் அவங்க, அதான் சொல்லி. இப்ப புரியுதேன்.
அப்ப விக்கிரக ஆராதனை ஸ்தலத்தில் செயல்படுற ஆவி பெந்தெக்கோஸ்தே கூடுகளே செயல்படுறேன்னு சொன்னார். உங்களுக்கு தப்பு இருந்தா நான் எவ்வளவு பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கிட்ட தப்பு இருந்தா நான் திருத்தனல்ல. அப்போ இந்த மாதிரி ஆவியெல்லாம் சிக்காது. இப்படி ஏகப்பட்ட ட்ரபிள் இருக்கிறதுனால தான் தேவனுடைய அற்புதம் நடக்கல. தேவனுடைய அங்கீகாரம் அதிகாரம் சபைக்கு இல்லாம போச்சு. அப்ப எனக்கு இதெல்லாம் பிடுங்கணும் இனி ஒன்னாம் நாட்டு. ஆனா தெய்வமே இதை எப்படி செய்யாது? 1-2 பிரச்சனைனா சரி பண்ணலாம். இது எத்தனை பிரச்சனை தெய்வமேனாகும். சரி, பிரசங்கத்தை பண்ணுகிறோம், வசனம் இருக்கு, நீங்க ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் தரட்டு. அந்த ரீதியில போனாதான் நாம தப்ப முடியும்னு சொல்லி உங்களுக்கு செய்தியே சொல்லுகிறோம். அல்ல உங்களுக்கு விருப்பமான கேட்டேன். இதெல்லாம் கஷ்டம் பிரசங்காரு. யாராவது தலையில கை வச்சு உருட்டி புரட்டி தள்ளி போட்டு ஏதாவது ஈஸியா தருவாங்களா? இனி சீசர் ஆகணும்னா கஷ்டம், வசனத்தில் நடக்கணும், அதை செய்யணும், 1000 சொல்ல போறிய. இப்படி யாராவது கிடைக்கணும்னா கொள்ளான்னா அதுக்கு ஆளு சாத்தான் வச்சிருப்பேன். பயப்படாத, நான் அனுப்பி தரேன். எனக்கு கைவசம் நிறைய பேர் இருக்கா. ஏமாறாத. பரலோகத்தில் இருந்து ஆவியினால் முத்திரை இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோக ஆவியினுடைய அனுபவம் இல்லைன்னா அந்த வசனம் சொல்லுது பார்த்துக்க, ரோமர் 8:14, இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவ பிள்ளை. பார்த்துக்க, இந்த மாதிரி ஆவியில நடத்தி எல்லாம் தேவ பிள்ளை கிடையாது. அதனாலேயே சண்டையும் சச்சரவும் அடிபடியும் பிரச்சனையும் எல்லா பாவமும் சபைக்குள்ள வர. ஆவி இருக்க சபையாக நான் பேசிட்டு இருக்கேன். ஆவி இல்லாத சபைக்காரன் ஒரு மாதிரி தப்பி போயிடும். பார்த்துக்க, ஆவி உள்ள கூட்டத்தில் தான் எல்லா பாவமும் எல்லா அக்கிரமும் ஏன் நிறைஞ்சதுங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. சரி, மற்றவன் போயிட்டான், ஆவி இல்லாதவன் போயிட்டான்னா அப்புறம் சொல்லாரு இது விக்கிரக ஆராதனை ஆவி, இது பொய்யின் ஆவி, இது சத்திய ஆவி கிடையாது, என்ன கொலை செய்த யூதருடைய ஆவி. அந்த வேசி மார்க்கம் எல்லாம் அந்த சபைக்குள்ள வரம். பார்த்துக்க, இல்லையா? எல்லாம் வரேன் இல்லையா? உலகத்தை நேசிக்கும் போது உலகத்தின் எல்லா காரியம் உள்ள வருமா? அதை பட்டியல் போட்டு நான் பேச முடியும். எனக்கு தான் பிசாசு சமயம் தர மாட்டான். என்ன செஞ்சிருவான்னா அவன் குறுக்கிடுவான். இவன் நான் விட்டாச்சுன்னா எல்லாத்தையும் பிடுங்கிடுவான், என்ன பிடுங்கி போடுவான். நான் நிறைய பார்க்கதானே. அவனுக்கு பயங்கர பயம், என்ன கட்டு பயம். இவனை விட்டா இங்க வச்சிருக்க நம்முடைய இது அஸ்திபாரத்தை உடச்சு போடுவான். நான் அதையும் தாண்டி ஆண்டவர் வேலை செய்ய உதவி செய்யறார். சரி, இப்ப என்ன புரிஞ்சுங்க? விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரை வேணும். அது பரலோகத்திலிருந்து வரணும். அது தேவசித்தம் செய்யணும். கிறிஸ்துவின் சாயல தரணும். பரலோக சிந்தையை தரணும். இந்த ஆவி நமக்கு வேணும். முடிச்சிருவோம். இந்த ஆவிதான் நமக்கு. அப்ப பழைய ஆவியெல்லாம் நீங்க விட தயாராகணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதுக்கு புறம்பான ஆவி எங்களுக்கு வேண்டாம், தந்திருந்தா வேண்டாம், எடுத்துறேன். எங்களுக்கு உண்மை சொல்ல முடிச்சிடேன். அதாவது நம்ம பேய பிடிச்ச ஆளுகளுக்கு ஜெபம் பண்ணி பேய விரட்டு, இது மாதிரி தான் இந்த பெந்தெக்கோஸ்தே பேய விரட்ட வேண்டியிருக்கு. ஆண்டவர் எனக்கு சொன்னார்லே, ஒரு பேய பிடிச்ச ஆளுகளோட இது கடினங்கிறார். ரொம்ப பயந்து போறேன். ஒரு பேய பிடிச்சானோ ஓடிடும், நம்ம கண்டானோ ஓடிடும், ஒளிந்துதான் ஓடாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க பெந்தெக்கோஸ்தே காலத்துல கேட்டு பாருங்க, சொல்லுவாவ அது பிரசங்காரு இது ஒளியந்ததுனாக்கம் ஈஸியா போகாது. ஏன் போகாது? தேவனே விட்டுருக்குது, விரட்ட முடியாது. அதனாலேயாக்கம் இப்ப பெரிய சிக்கல். இந்த ஒளியந்ததுனா பிடுங்குது அப்படின்னா வசனத்தை போட்டு அவங்க கொஞ்சம் மனம் திரும்பி, ஆமா இப்படி இருக்கு, தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னியோன்னு கேட்டா ஒப்பு. அவங்களே அதான் பிரச்சனை. உங்களை தலையில வச்சு தர முடியாது, உங்களை ஒப்பு கொடுக்க வைக்கணும். நீங்களே குறைகளை தப்புகளை உணர்ந்து நீங்க தேவ சமூகத்தில் இருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஆவி தன்னாலே, ஏன்னா சத்திய வரும்போது பொய்யின் ஆவி தன்னாலே, இது ஒண்ணுதான் வழி. வேற எந்த ஷார்ட்கட்லயும் போவாத, கெட்டு போவாத. சபை நடத்த முடியாது, அற்புதம் நடக்காது. தேவ கிருபை திருப்பி அந்த ஜெனியூன் பவர் நம்ம சபையில ஆள் முடிச்சிடுறேன். நம்முடைய சபையில அந்த பரிசுத்த ஸ்தலத்துல செயல்பட்டு கொண்டிருந்த அதே மாதிரி நம்ம சபைக்கு நடுவில் அந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். அது எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் இருக்க இடத்துல தான் இருக்குதான். இந்த கிறிஸ்துவின் சிந்தை சீடத்துவம் இருக்க இடத்துல மட்டும்தான் அந்த ஆவி. இதுதான் பிரச்சனை. ஏன்னா முடிச்சிடுறேன், அசுத்தாவி எங்க வேணாலும் குடியிருந்துரும். ஆனா பரிசுத்தாவி எங்கேயும் குடியிருக்காது. அதான் பெரிய பிரச்சனை. அசுத்தாவி எங்க வேணாலும் சும்மா வந்துடும், நீ கூப்பிடவே வேண்டாம், அது சும்மா வந்துடும். ஆனா பரிசுத்தாவி அப்படி அல்ல. அது ரொம்ப பரிசுத்தாவி பத்தியா அது வாரதும் கொஞ்சம் சிக்கல் தான். அது சில வேளை நுட்பமா தவறுகள் பாவங்கள் வந்துட்டா அது துக்கப்பட்டுரும். நம்ம மன்னிச்சு கேட்டு தாவி சொன்ன மாதிரி பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாம அழுதுறல. இப்படி எல்லாம் போனாதான் அதை நிலைநிறுத்த முடியும். இது பெந்தெக்கோஸ்தே ஆவிக்காரர்களுக்கு தெரியாது. ஆவியை தடி எடுத்தவெல்லாம் வேட்டைக்காரவன் ஆடிட்டு எல்லாத்தையும் இழந்து பேக்கப்படியில சிக்கி இப்ப எல்லாம் தலைகளா போயிட்டு இருக்கு. வெறும் வெள்ளையும் தொல்லையும் இந்த ஏமாத்து வித்த தான் நடக்குது தவிர, அதான் ஒரு இடத்துல சொல்ல வேண்டிய இருக்கு. தேவனுடைய அங்கீகாரம் இல்லை, வல்லமை இல்லை, விடுதலை இல்லை. இந்த சபைக்கு இப்போ என்ன பிரயோஜனம்? ஜனங்கள் ஓடுறாங்க. சரியா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பரலோக தேவன் அநேக வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனங்கள் மூலம் நீங்கள் ஆண்டவரோடு நிலை திறந்து தேவனுடைய எல்லா வல்லமைகளும் அதிகாரங்களுக்கு உரியவர்களாக மாறும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.